சென்னை மக்களே, இன்னைக்கு ஒரு சூப்பரான அப்டேட்டோட தான் வந்திருக்கேன். வீடியோஸ் தான் பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரேபியன் கார்டன் பற்றி உங்களுக்கு தெரியும், சூப்பரான சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட். இப்போ அவங்க புதுசாக கேட்ரிங் ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட இனாக்ரேஷன் ஃபங்க்ஷன் தான் நான் வந்திருக்கேன். ஆல்ரெடி அரேபியன் கார்டனோட ரெஸ்டாரண்ட் போயிருக்கேன். அவங்களோட மட்டன் பிரியாணி எப்பவுமே அல்டிமேட்டாக இருக்கும். அப்புறம் சீ ஃபுட்டை பற்றி சொல்லவே வேணாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ அவங்க கேட்டரிங் சர்வீஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். இந்த கேட்டரிங் சர்வீஸோட கிராண்ட் லான்ச்சுக்கு தான் என்ன இன்வைட் பண்ணியிருந்தாங்க, நானும் போயிருந்தேன். இந்த கிராண்ட் லான்ச்சுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. நிறைய செலிபிரிட்டிஸ் ஆகட்டும், சீரியல் ஆக்டர்ஸ், நிறைய இன்ஃப்ளூயன்சர், பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்ஸ்லாம் வந்திருந்தாங்க. பார்க்கவே பிரம்மாண்டமா பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி அவங்க ஃபுட்டை பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணும். இனாகிரேஷன் முடிஞ்சோன்னா எல்லாருக்கும் வாழையில போட்டு ஃபுட்டு போட்டாங்க. அதை பத்தி டீட்டெயிலாக சொல்ல. இந்த ஃபங்க்ஷனுக்கு கலா மாஸ்டர் வந்திருந்தாங்க. அவங்களும் ஓப்பனிங் இது பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் இருக்கு. அதோட எம்டி நபில் சார்னு எல்லாருக்குமே தெரியும். இவரோட மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரும் கூட ஏகப்பட்ட பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கார். எல்லாமே சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கார். இப்போ புதுசாக கேட்டரிங் சர்வீஸ் ஆரம்பிச்சிருக்கார். இதுதான் மெயின். இவங்க ஃபுட்டை பற்றி சொல்லவே எப்பயோ நான் போயிருக்கேன். ஃபுட்டு எப்போவுமே செம்ம சூப்பராக இருக்கும். இவங்க கிட்ட கலா மாஸ்டர் சீஃப் கெஸ்ட்டாக தான் கிராண்டாக லான்ச் பண்ணாங்க நபீல்ஸ் ப்ரீமியம் பிரியாணி அண்ட் கேட்ரிங் சர்வீசஸ். இது வேர்ல்டு வைட் இவங்க சர்வீஸை பண்ண போகிறாங்க. செம்ம சூப்பராக லான்ச் பண்ணாங்க. எல்லாரும் அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தாங்க. அதுக்கப்புறம் தாங்க மெயின் பிக்சரே. அவர் எப்படி செலிப்ரேட் பண்ணாருன்னா, இந்த இனாக்ரேஷன் ஃபங்க்ஷனை ஃபுல்லாக ஒரு மேரேஜ் ரிசப்ஷன் மாதிரியே பண்ணாருங்க. இந்து மேரேஜ் எப்படி இருக்கும், முஸ்லீம் மேரேஜ் எப்படி இருக்கும், அதுமாதிரி கிறிஸ்டின் மேரேஜ் எப்படி இருக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரியே கொண்டு வந்தாங்க. எல்லா ரிசப்ஷனில் எப்படி பொண்ணு மாப்பிள்ள இருக்காங்களோ அழகாக கொண்டு வந்துட்டு அவங்களுக்கு ஃபங்க்ஷன் பண்ணால் எப்படி இருக்குன்ற மாதிரி தாங்க இந்த தீமே வச்சுருந்தார். ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். எல்லாருமே அதில் சூப்பராக கோஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க. நிறைய செலிபிரிட்டிஸ் வந்திருந்தாங்க. இதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னா எப்படி பந்தி போட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு பண்ணுவாங்களோ அதே மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அழகாக பக்கத்துலேயே பந்தி போட்டிருந்தாங்க. சேர் டேபிளாக சூப்பராக அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதேமாதிரி டெக்கரேஷனும் சூப்பராக இருந்தது. ஸ்டேஜ் டெக்கரேஷன் எல்லாமே ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்தது. இது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபுட்டு மட்டும் தான் போடுவாங்க பார்த்தா இந்த ரிசப்ஷன் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக 3 கல்ச்சரையும் அழகாக சூப்பராக காமிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் பந்தி போடுற மாதிரி வச்சுருந்தாங்க. நான் கண்டிப்பாக ஃபுட்டை பற்றியும் டீட்டெயிலாக சொல்கிறேன்னு. எப்படிலாம் ஒரு வெட்டிங் நடக்குமோ அழகாக ரீக்ரியேட் பண்ணியிருந்தார். இது மட்டும் கிடையாதுங்க, இவர் முக்கியமாக சொன்னதே எந்த ஃபங்க்ஷன் ஆர்டர் வந்தாலும் தன்னோட ஃபங்க்ஷனாக நின்று செய்வேன். அதே மாதிரி இந்த ஃபுட்டு எல்லாமே இவர் போயிட்டு எப்படி டம் உடைக்கிறார், இந்த விறகடுப்பு பிரியாணி அல்டிமேட்டாக அது எப்படி டம் உடைக்கிறார் எல்லாமே இவரே காமிச்சார். ரொம்ப சூப்பராக இருந்தது. டேஸ்ட் முதல் கொண்டு எல்லாமே செக் பண்ணி பர்ஃபெக்டாக இருக்கான்னு எல்லாம் பார்த்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு பரிமாறையே வந்தது. அவ்வளோ டெடிக்கேஷனாக இந்த வயசுலையும் பண்ணிட்டு இருக்கிறது பெரிய விஷயம். ஒரு விஷயமும் அவர் அவ்வளோ பார்த்து எல்லாம் பண்ணியிருந்தார். இது மாதிரி தான் எல்லா ஃபங்க்ஷன் ஆர்டரும் அவர் பண்ணுவேன்னு வாக்குறுதி கொடுத்தாரு. அதே மாதிரி பந்தி போட்டாங்க. அவ்வளோ சூப்பராக வார்ம் வெல்கம் பண்ணாங்க. எல்லாருக்கும் மாலை போட்டு தான் உள்ளே வரவேற்றாங்களே. அதே மாதிரி எல்லாம் பரிமாறுறது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. தண்ணி போட்டாங்க. எல்லாமே ஒரு ராஜபோக உபசரிப்பாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பிரெட் அல்வா, கத்திரிக்காய் பச்சடி அண்டு தம் தந்தூரி சிக்கன் அல்டிமேட்டுங்க. அதே மாதிரி விறகடுப்பு மட்டன் பிரியாணி செம்ம எம்மி டேஸ்ட்டும். ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளோ ஜூஸியான ஒரு மட்டன் பிரியாணி சாப்பிட்டு திருப்திங்க. அவ்வளோ செம்மையாக இருந்தது. அதே மாதிரி நான் பெப்பர் சிக்கன் மசாலா வச்சுருந்தாங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே குவான்டிட்டி நிறைய வச்சுருந்தாங்க. அதே மாதிரி எல்லாருமே அவ்வளோ பார்த்து கவனித்து நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த சர்வீஸ் பற்றி சொல்லியே ஆகணும். அவ்வளோ அம்பலாக எத்தனை வாட்டி வேணாலும் கேட்டாலும் எடுத்து வச்சா. இந்த கல்யாணத்தில் சாப்பிட்ற விறகடுப்பு மட்டன் பிரியாணி எப்போவுமே ரொம்ப டேஸ்ட்டாக எம்மியாக இருக்குங்க. அதில் இங்கே அல்டிமேட்டாக அந்த டேஸ்ட், உப்பு, காரம் எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தது. அந்த வெள்ளாட்டுக்கறி மட்டன் சொல்லி அவங்க செம்ம ஜூஸியாக எம்மி டேஸ்ட்டில் இருந்துச்சு. அதே மாதிரி பச்சடி ஆகட்டும், கத்திரிக்காய் ஆகட்டும் எல்லாமே அல்டிமேட். ஒன்றுமே குறைய சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க பரிமாற விதமாகட்டும். இதுக்கு அடுத்த அல்டிமேட்டே இந்த வஞ்சர மீன் ஃப்ரை தாங்க. அழகாக ஒரு வாழை இலையில் வஞ்சர மீன் நல்லா சுட பொரிச்சு எடுத்து கொடுத்தாங்க. காரம், உப்பு எல்லாமே செம்ம சூப்பராக இருந்து எம்மி டேஸ்ட்டாக இருந்துங்க. சைஸை பாருங்களேன், எவ்வளோ பெரிய சைஸு வஞ்சர மீன். அதுவும் டேஸ்ட்டு, காரம் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணி நான் சாப்பிட்டேன். நான் அதே மாதிரி எத்தனை வாட்டி கேட்டாலும் அழகாக அவங்க சர்வ் பண்ணாங்க. அது மாதிரி பீஸோடையே சர்வ் பண்ணாங்க. அதான் சூப்பராக இருந்தது. வஞ்சரம் சைஸ்லாம் பாருங்கள். அண்ட் தம் தந்தூரி சிக்கன் மஸ்ட் ட்ரை, அவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்புறம் பீடா கொடுத்துருந்தாங்க, ஃபலூடா கொடுத்துருந்தாங்க, ஜூஸ் கொடுத்துருந்தாங்க. அவங்க ஸ்வீட்டை பற்றி சொல்லி ஆகணும். பிரெட் அல்வா மட்டும் கிடையாது, நிறைய 2-3 ஸ்வீட் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. இந்த நபில் சர்வீஸ் வெறும் சென்னையில் மட்டும் கிடையாதுங்க, ஆல் ஓவர் வேர்ல்டு இவங்க பண்ண போகிறாங்க. இவங்களோட பேரனோட டான்ஸையும் பார்த்தா செம்ம சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு இருந்தார். மிஸ் பண்ணாமல் வேர்ல்டு வைட் எந்த மொழியில் இருந்தால் நீ ஃபங்க்ஷன் பண்ணாலும்
வேணாலும் இவரை காண்டாக்ட் பண்ணால் போதும் சூப்பராக பண்ணி கொடுத்துருவாரு. அதுவும் ரொம்ப ரீசனபிள் ரேட்டில் செம்ம சூப்பரான பிரியாணி நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக எங்கள் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்பவே நல்லா இருந்தது. நான் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் கண்டிப்பாக சந்திப்போம். லவ் ஆல் சவால். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.